வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய பையன் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தெரியாமல் வழி மாறி அந்த அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டான். அங்கே அவன் தனியாக நடந்து கொண்டிருந்தான். அவனின் கண்களில் பயமும் இதயத் துடிப்பு வேகமாக இருந்தது. அப்போது இலைகள் அசையும் சத்தத்துடன் அவனின் பின்னால் நிழல் போல் ஒரு மாபெரும் உருவம் மெதுவாக வந்தது. அப்போது பயத்தில் நின்ற அந்த சிறுவன் கண்ணை மூடி மனதுக்குள்ள முருகா என்று அழைத்தான். திடீரென்று ஒரு தெய்வீக ஒளி அவன்மேல் பட்டது. மயிலிறங்கு போன்ற ஒளியுடன் முருகன் கடவுள் வந்தார். அப்பொழுது ஆச்சரியமாக பார்த்த சிறுவனுக்கு பயம் போய் தைரியம் வந்தது. முருகனின் ஒளி அந்த பெரிய உருவத்தின் மேல் விழுந்தது. அது ஒரு டைனோசர். அந்த ஒளியின் சக்தியால் டைனோசர் குணம் மாறியது. முருகா கடவுள் அருளால் அந்த டைனோசரும் அந்த சிறுவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. மெதுவாக பயம் போய் நம்பிக்கை வந்தது. டைனோசரும் அந்த சிறுவனும் நண்பர்களானார்கள். அதன் பிறகு அருகிலிருந்த டைனோசர் கூட்டம் வேகமாக வந்து அந்த சிறுவனை தாக்க முயன்றது. அப்பொழுது அந்த சிறுவனுக்கு நண்பனாக இருக்கும் அந்த பெரிய டைனோசர் பாதுகாப்பாக நின்றது. அந்த டைனோசர் தன் உயிரை விடவும் அந்த சிறுவனின் பாதுகாப்பையே மிக முக்கியமாக நினைத்தது. அங்கே நட்பு வென்றது. உண்மையான நட்பு உருவத்தை பார்க்காது, இதயத்தை மட்டும்தான் பார்க்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவோ, லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ. Thank you for watching this video.